வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வங்க பிரிவினை பார்ட் 1. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தலைப்புக்குரிய மற்ற லிங்க்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. முதல் கேள்விக்குள்ள போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வங்காளத்தை பிரிக்கிறது தொடர்பாக 3 ஆண்டுகள் இருக்கும், வங்காளத்தை இணைக்கிறது தொடர்பாக 1 ஆண்டுகள் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வங்காளத்தை பிரிக்கிறது தொடர்பாக 3 ஆண்டுகள் இருக்குமா? அது என்னென்ன அப்படின்னா, வங்காளத்தை பிரிக்கிறது தொடர்பாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஒரு ஆண்டு, அதே மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஒரு ஆண்டு, அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது ஒரு ஆண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்காளத்தை இணைத்தது ஒரு ஆண்டு. ஸோ இப்படி சொல்லிட்டு 4 கேட்டகரி இருக்குது, சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ வங்காளத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சது நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? அறிவிச்சது எப்போ அப்படின்னா 1903 டிசம்பர், 1903 டிசம்பர். அடுத்து பாருங்க, வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ வங்காளத்தை நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அப்படின்னா அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட், இதுதான் பார்த்தீங்கன்னா அரசே பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக அறிவிக்கிறது. ஸோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 ஜூலை 19, 1905 ஜூலை 19. அடுத்து பாருங்க, அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள். ஸோ அந்த நாளில் தான் வங்காளத்தை பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16, 1905 அக்டோபர் 16, சரிங்களா? இந்த 1905 அக்டோபர் 16 அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா துக்க நாளாக பார்த்தீங்கன்னா போராட்ட வீரர்கள் கடைபிடிச்சாங்க, துக்க தினமாக, ஏன்னா பிரிச்சிட்டாங்க இல்லைங்களா, அதனால. அடுத்து பாருங்க, வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ வங்காளத்தை நிறைய இஷ்யூஸ் போயிட்டே இருந்தது, 1905 பிரிச்சதுலேருந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டே இருந்தது. ஸோ அதனால் மறுபடியும் வங்காளத்தை இணைச்சாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911, சரிங்களா? இதை மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். வங்க பிரிவினை அப்படின்னு கேட்டுட்டாவே 1905 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சூரத் பிளவு அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா அது 1907. ஏன்னா ரெண்டுமே இது பிரிவினை, அது பிளவு, மொத்தமாக ஒரு பிரிவினை தானே. ஸோ வங்காளத்தை பிரித்தது 1905, சூரத் பிளவு காங்கிரஸில் நடந்தது, சரிங்களா? ஸோ தீவிரவாதிகள் மிதவாதிகளும் பிரிஞ்சுட்டாங்க இல்லைங்களா, அந்த சூரத் பிளவு அப்படின்னு நடந்தது 1907, சரிங்களா? இதில் பார்த்துடலாமா, ரீகால் பார்த்துடலாமா? வங்க பிரிவினை காமனாக வங்காளத்தை பிரிக்கிறோன்னு சொல்லிட்டு எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா 1903 டிசம்பர் மாதம், சரிங்களா? அதுக்கப்புறம் வங்காளத்தை பிரிக்கிறோன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா 1905 ஜூலை 19, 1905 ஜூலை 19. அடுத்து பாருங்க, அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள். ஸோ அஃபிஷியலாக வங்காளத்தை எந்த நாள் அன்னைக்கு பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? 1905 அக்டோபர் 16, இதுதான் நீங்கள் மெயினாக எடுத்துக்கணும், சரிங்களா? அடுத்து பாருங்க, வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ வங்காளத்தை மறுபடியும் எப்போ இணைச்சாங்க அப்படின்னா, அதாவது பழைய மாதிரி எப்போ மறுபடியும் இணைச்சாங்க அப்படின்னா 1911, சரிங்களா? இரண்டாவது கேள்வி, வங்காளம் பிரிக்கப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பாக எந்த ஆண்டு முதலாக விவாதங்கள் நடைபெற்று வந்தன? ஸோ வங்காளத்தை ஏன்னா வங்காளம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மாகாணமாக இருந்தது. ஏன்னா இது பிரிட்டிஷ் காலத்தில் நடந்ததுனால அது மாகாணம் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிடுவோம். ஸோ வங்காளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மாகாணமாக இருந்தது. ஸோ ஏன்னா இப்போயும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கிழக்கு பகுதியில் நிறையா பார்த்திங்க அப்படின்னா மலை ஜாதி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் கண்ட்ரோல் கீழே இருந்துக்கு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ கிழக்கு பக்கத்தில் நிறையா டெவலப் இன்னும் ஆகலை, ப்ளஸ் நிறைய எங்களுக்கு பார்த்திங்கன்னா வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீரியடில் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லைங்களா. அதுவும் ஒரு மெயினான காரணம். அந்த காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா வங்காளம் பிரிக்கப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பாக எந்த ஆண்டு முதலாகவே விவாதங்கள்லாம் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 1860. ஸோ 1860லேருந்தே வங்காளத்தை பிரிக்கலாம் அப்படின்னா இப்போ ரெண்டாக பிரிக்கிற மாதிரி கிடையாதுங்க, சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் பார்த்திங்கன்னா டாக்ஸ் போயிட்டு இருந்தது அப்படின்னா 1860லேருந்தே, சரிங்களா? அடுத்து பாருங்கள், எந்த ஆண்டு வங்க பிரிவினைக்கான திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது? ஸோ எந்த வருஷம் வங்காளத்தை பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1890 மார்ச், 1890 மார்ச். ஸோ 1890 மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினைக்கான திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. ஸோ டாக்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருந்தது, பட் பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே உத்வேகம் எடுத்தது எப்போ அப்படின்னா 1890 மார்ச்லேருந்து, சரிங்களா?
அப்போ 1860 டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் வேகமாக போனது வந்து பார்த்திங்கன்னா 1890 அதுக்கப்புறம் 1903 வந்து ஓகே பிரிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. அஃபிஷியலாக எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 தான். ஸோ மறுபடியும் வந்து மறுபடியும் எப்போ கொண்டு வந்தது அப்படின்னா 1911. ஸோ அந்த ஆர்டர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நார்மலாக 10th டெக்ஸ்ட் புக்கில் வந்து ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இது 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து எடுத்ததுனால எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. ஸோ அடுத்து 3வது பாருங்கள், ரிஸ்லி அறிக்கையை வெளியிட்டவர் யார்? ரிஸ்லி அறிக்கையை வெளியிட்டவர் யார்? விடை கர்சன் பிரபு. ஸோ கர்சன் பிரபு தான் வந்து ரிஸ்லி அறிக்கையை வெளியிட்டிருப்பாரு. இதுக்கும் வங்க பிரிவினைக்கும் தொடர்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ரிஸ்லி அறிக்கை வங்க பிரிவினை குறித்து முன்வைத்த 2 காரணங்கள் யாவை? ஸோ இந்த ரிஸ்லி அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து வங்காளத்தை பிரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 காரணம் வந்து ரிஸ்லி அறிக்கையில் இருந்துச்சு. அந்த 2 காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வங்காளத்திற்கு சுமை குறைவு. ஏன்னா வந்து வங்காளம் தானே, ஸோ வங்காளத்துக்கு தானே பிரிக்கிறாங்க. ஸோ வங்காளம் வந்து ஓவராலாக பெருசாக இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சுமை அதிகமாக இருக்கும். பிரிக்கிறது மூலமாக வந்து வங்காளத்துக்கு சுமை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா அசாமின் முன்னேற்றம். ஸோ அசாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பக்கமாக இருக்கும். சரிங்களா? வங்காளத்துடைய கிழக்கு பக்கமாக இருக்கும். நம்ம சொல்கிறது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்திய மேப்பில் கிழக்கு பக்கமாக தான் வந்து இந்த வங்காளம் இருக்குது. ஸோ அந்த வங்காளத்துடைய கிழக்கு பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசாம் இருக்குது. ஸோ இந்த இப்படி பிரிக்கிறது மூலமாக வந்து அசாம் வந்து முன்னேறும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து கர்சன் பிரபு வெளியிட்ட ரிஸ்லி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்க 2 கருத்துக்கள். சரிங்களா? அடுத்து 4வது பாருங்க, தொடக்கத்தில் வங்காளத்தின் சில பகுதிகளை மாற்றுவது அல்லது ஏனைய பகுதிகளை மாற்றி அமைப்பது என்றிருந்த எண்ணம் டேஸிற்குள் பிரிவினைக்கான முழு திட்டமாக மாற்றப்பட்டது. அதாவது என்னன்னா, தொடக்க காலத்தில் வந்து வங்காளத்துடைய சில பகுதிகளை மாற்றுவது. ஸோ தொடக்க காலத்துலனா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த 1905க்குலாம் முன்னாடி 80ஸ்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வங்காளத்துடைய சில பகுதிகளை மாற்றணும் அல்லது ஏனைய பகுதிகளை மாற்றி அமைக்கணும். அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வங்காளம் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து நார்மலாக இருந்திருக்கு. அந்த தாட்ஸ் தான் வந்து போக 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 வந்து பார்த்திங்கன்னா வங்காள பிரிவினைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு திட்டமாக வந்து மாற்றப்படுச்சு அப்படிங்கிறாங்க. அது எந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்க பிரிவினை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு முழு திட்டமாக வந்து மாறுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 1903 1905 வரலும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து வங்காளத்தை வந்து டெவலப் பண்ணணும். ஏன்னா வந்து அது வந்து ரொம்பவே ரூரல் ஏரியா மாதிரி இருக்கனால ஸோ அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிற. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நிறைய வந்து பேரூராட்சி, நகராட்சி, தாலுக்கா நிறைய பிரிக்கிறாங்க. அதை பிரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நிர்வாகம் அதிகமாக இருக்கும். ஸோ மக்களுக்கு ஒரு திட்டங்களையோ ஸோ மக்கள் வந்து கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணுறது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து பிரிக்கிறாங்க. பட் அந்த மாதிரி காரணங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜில் இருந்திருக்கு. அதாவது அப்படிலாம் நினச்சி அது வந்து லாஸ்ட்டாக வந்து டிசம்பர் 1903 1905 வந்து வங்காளத்தை பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முழு திட்டமாகவே மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 5வது பாருங்கள். ஸோ இப்போ வங்காளத்தை பிரிக்கலாங்கிறது அது போனதெல்லாம் பார்த்துரும். இப்போ வங்காளத்தை எப்படி பிரித்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வங்காளம் எத்தனையாக பிரிக்கப்பட்டது, அதாவது எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று கிழக்கு ஒரு பக்கம், இன்னொன்று மேற்கு ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே 2ஆக பிரிக்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. இதில் அடுத்து பாருங்கள், கிழக்கு வங்காளம் எதனுடன் இணைக்கப்பட்டு ஒரு மாகாணமாக பிரிக்கப்பட்டது. ஸோ வங்காளத்தை 2ஆக பிரித்தோம்னா ஒன்று கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம்னு வருமா, அந்த கிழக்கு பக்கம் இருக்க வங்காளத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பகுதி கூட இணைச்சி ஒரு மாகாணமாக சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்ஸாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வங்காளமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய மேப்பில் கிழக்கு பக்கமாக தான் இருக்குது. ஸோ அந்த வங்காளத்துக்கு கிழக்கு பக்கமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்ஸாம். சரிங்களா? அந்த அஸ்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வங்காளத்துக்கு கூட இணைச்சி அதை வந்து ஒரு மாகாணமாக அறிவிச்சாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மேற்கு வங்காளம் எதனுடன் இணைக்கப்பட்டு ஒரு மாகாணமாக பிரிக்கப்பட்டது. ஸோ அதே வங்காளத்தை 2ஆக பிரிக்கிறப்ப இந்தியா மேப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது திசைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேற்கு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு பக்கத்தில் மேற்கு பக்கம் இருக்க மேற்கு வங்காளத்துக்கு கூட எதை இணைச்சி ஒரு மாகாணமாக அறிவித்தாங்க அப்படின்னா பீகாரை இணைச்சி ஒரு மாகாணமாக அறிவித்தாங்க. சரிங்களா? ஸோ இது புரியும் நினைக்கிறேன். ஸோ வங்காளத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மேற்கு வங்காளம், இன்னொன்று கிழக்கு வங்காளம். இந்த கிழக்கு வங்காளம்னா ரொம்பவே இந்த பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிழக்கு பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த கிழக்கு பக்கத்தில் அஸ்ஸாம் இருக்குது, அதையும் சேர்த்து ஒரு மாகாணமாக அறிவிச்சிடுறாங்க. அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் மேற்கு பக்கமாக இருக்க அந்த பீகாரை சேர்த்து ஒட்டுமொத்தமாக மேற்கு வங்காளமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. சரிங்களா? இப்படி தான் வந்து பிரித்தாங்க. அடுத்து இந்த
கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து அரசியல் ரீதியாக பிரிக்கிறது, நிர்வாக காரணத்துக்காக பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனால் வந்து கர்சன் பிரபு வந்து லாஸ்ட்டாக வந்து மக்களை பிரிக்கணும் அப்படிங்கிறடைய அவருடைய மறைமுகமான நோக்கம் அதுவாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அப்படி என்ன இருக்குது அதில், ஏன் மக்கள் வந்து எப்படி எப்படி பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு தான் அதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? 6வது பாருங்கள். கிழக்கு வங்காளத்தில் எம் மக்கள் அதிகமாக இருந்தனர். கிழக்கு வங்காளத்தில் எம் மக்கள் அதிகமாக இருந்தனர். ஸோ வங்காளத்தை ரெண்டாக பிரித்தப்ப கிழக்கு வங்காளத்தில் எந்த மக்கள் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. சரிங்களா? கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்படி இதை பிரித்து ஒரு மறைமுகமான ஒரு காரணம் தான் வந்து பின்னாடி லேட்டராக வந்து பங்களாதேஷாக வந்து பார்த்திங்கன்னா அது பிரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ கிழக்கு வங்காளத்தில் வந்து முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி அடுத்து பாருங்கள், மேற்கு வங்காளத்தில் எம் மக்கள் அதிகமாக இருந்தனர். அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் எந்த மக்கள் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா இந்து மக்கள் அதிகமாக இருந்தாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்து மக்களுக்கும் பிரிட்டிஷ் முஸ்லீம் மக்களுக்கும் ஒரு இந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் லைட்டாக ஒரு போட்டி இருந்தது. பட் அதையும் மீறி வந்து ஒன்றா சேர்ந்து தான் நம்ம போராடி சுதந்திரத்தை வாங்கணும். பட் இருந்தாலும் லைட்டாக கிளாஷ் இருந்ததை வந்து பிரிட்டிஷ் பீப்புள் நோட் பண்ணிக்கிட்டேன். இதுங்களை பிரிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிரித்தாங்க. ஸோ இது பிரிக்கிறது மூலமாக வந்து முஸ்லீம் மக்களுடைய சப்போர்ட்டை வந்து ஆங்கிலேயர்கள் பெற்றுக்கிட்டாங்க மறைமுகமாக. சரிங்களா? ஸோ மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், மத்திய வங்காளத்தில் எம் மக்கள் அதிகமாக இருந்தாங்க. அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் ரெண்டு சமூகத்தினரும் இருந்திருப்பாங்க. அதாவது இந்து மக்களும் இருந்திருப்பாங்க, முஸ்லீம் மக்களும் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 7வது பாருங்கள், புவியியல் அடிப்படையில் எந்த ஆறு இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதாக அமைந்திருந்தது. ஸோ இங்கே என்னதான் பிரித்தாலுமே வந்து இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வந்து ஒரு பர்டிகுலர் ஆறு வந்து வங்காளத்தை வந்து கிழக்கு அதே மாதிரி மேற்கு வங்காளமாக பிரிச்சுது அப்படின்னா பாகிரதி ஆறு. ஸோ இந்த பாகிரதி ஆறு தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா புவியியல் அடிப்படையிலேயே வந்து வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சுது. இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. சரிங்களா? பாகிரதி ஆறு. சரிங்களா? அடுத்து 8வது பாருங்கள். ஸோ இந்த பாகிரதி ஆறு என்ன ஆறுன்னு சொல்லிட்டு நான் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுகள் லிஸ்ட் போட்டிருப்பேன் இல்லைங்களா, அது என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதை போடுங்க. சரிங்களா? கமெண்ட்டில் போடுங்க. 8வது பாருங்கள், முந்தைய முஸ்லீம் ஆட்சி முதலாக முஸ்லிம் மக்கள் ஒருபோதும் அனுபவத்திராத ஓர் ஒற்றுமையை புதிய மாகாணமாக கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார்கள் என முஸ்லிம்களுக்கு உறுதியளித்தவர் ஆண்டு. அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாகவே சொல்கிறேன். முந்தைய முஸ்லீம் ஆட்சி முதலாக, ஸோ முன்னாடி நம்ம இதுக்கெல்லாம் பிரிட்டிஷ் பீப்புள் வராதுக்கு முன்னாடியிலேருந்து முஸ்லீம் அவங்க ஆட்சி தானே போயிட்டு இருந்தது. அதாவது முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள்னு சொல்லிட்டு முஸ்லீம் பீப்புள் தானே ஆட்சி பண்ணாங்க, அதை வச்சு சொல்கிறாங்க. ஸோ முந்தைய முஸ்லீம் ஆட்சி முதலாக முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஓர் ஒற்றுமையை புதிய மாகாணமாக, ஸோ அதாவது முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்களா அப்போ கூட அந்த ஒற்றுமை இருக்காது. ஸோ இந்த வங்காளத்தை பிரிக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் மக்கள் வந்து ஒரு பெரிய ஒற்றுமையை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்சன் பிரபு தான். இப்படி சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட. சரிங்களா? வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறப்ப மேற்கு வங்காளத்தில் தான் கிழக்கு வங்காளத்தில் தானே முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா முன்னாடி முஸ்லீம் ஆட்சிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ இல்லாத ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா இப்படி புதிய மாகாணமாக பிரிச்சதுக்கப்புறம் கிழக்கு வங்காளத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு உறுதி அளித்தது யார் அப்படின்னா கர்சன் பிரபு. எந்த வருஷம் அப்படின்னா வங்காளத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1904. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்காவில். ஸோ 1904 டாக்காவில் கர்சன் பிரபு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வங்காளத்தை பிரிக்கிறது மூலமாக கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்களாம் வந்து நீங்கள் ஒற்றுமையாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ இதுக்கான